Hello everybody, I am back with the continuation of light அப்படின்ற சாப்டரோட உங்க கூட வந்திருக்கேன். Physics concepts பார்த்துட்டு இருக்கோம். Light சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வீடியோ ரிஃப்ளெக்ஷன் எதிரொலிப்பு பத்தி படிச்சிட்டோம். செகண்ட் வீடியோ இஸ் அபவுட் ரீஃப்ராக்ஷன் ஒளி விலகலை பத்தி படிச்சிட்டோம். தேர்ட் ஒரு சின்ன வீடியோ தான், லென்ஸ் பத்தி மட்டும் ஃபாஸ்டா நம்ம பார்த்துருவோம். ஃபோர்த் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஹியூமன் ஐ பத்தி. ஓகே, this is Julfa on behalf of Pudigam Academy. Let's see what lens helps us to do things அப்படின்றத பார்க்கலாம். லென்ஸ் அப்படின்றத தமிழ்ல வில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரலி நம்ம லென்ஸ் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டியது. லென்ஸ் அப்படின்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். இது கம்ப்ளீட்டா லைட்டா அலோ பண்ணக்கூடிய மெட்டீரியல். இது ரெண்டு டைப் ஆஃப் லென்ஸா நம்ம மேக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்னு கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குவி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ்னு சொல்ற குழி லென்ஸ். டூ லென்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கான்கேவ் லென்ஸ் எப்படி இருக்கு பார்க்க? சென்டர்ல ஒல்லியா இருக்கு, தின்னா இருக்கு, மெலிசா இருக்கு. எட்ஜஸ்ல தடிமமா இருக்கு, திக்கா இருக்கு. கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்கு? எட்ஜஸ்ல தின்னா இருக்கு, எட்ஜஸ்ல மெலிசா இருக்கு, மெலிதாக காணப்படுகிறது. அதோட மிடில் பார்ட் நடுவுல எப்படி இருக்கு? பல்ஜ் ஆகி இருக்கு, குண்டா இருக்கு, தடிமனா இருக்கு. ஓகே, இதுதான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ்ல என்னென்ன இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட் அதோட யூசஸ், தேர்ட் மிரர் ஃபார்முலா பார்த்த மாதிரி லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் சமன்பாடு, அவ்வளவுதான் இந்த வீடியோஸ் அபவுட். ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் கன்வர்ஜிங் லென்ஸ். கான்வெக்ஸ் அப்படின்னா என்ன? குவி லென்ஸ், இல்லைன்னா அது என்ன சொல்றோம்? ஒன்றிணைக்கும் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒன்றிணைக்க போகுது அப்படின்னாலே அங்க என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தி லைட் ரேஸ் ஆர் கன்வர்ஜிங் டு ஃபார்ம் அ இமேஜ் அப்படின்றது நமக்கு தெரியும். லைட் ரேஸ் கன்வர்ஜ் ஆச்சுனாலே அங்க ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். எங்க ஃபார்ம் ஆகும்? குவி மையம்னு சொல்லக்கூடிய குவியம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணுது? கன்வர்ஜ் பண்ணுது, ஒன்றிணைக்குது. இது ரெண்டு பாயிண்ட்டையும் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். இதோட யூசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்வெக்ஸ் லென்ஸ் எங்க யூஸ் பண்றாங்க? பூத கண்ணாடி அப்படின்னு சொல்லப்படுற மேக்னிஃபையிங் கிளாஸஸ்ல யூஸ் பண்றாங்க. நம்ம கூட சின்ன வயசுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். என்ன பண்ணிருப்போம்னா, மேக்னிஃபையிங் கிளாஸ் பூத கண்ணாடிய வெயில காமிச்சிட்டு இருப்போம், எதை? பேப்பருக்கு மேல. அப்போ இந்த இடத்துல லைட் ரேஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா குவிஞ்சு இந்த பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமா எரியற எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணிப்போம். ஸோ இங்க என்ன நடக்குது? இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்றாங்க? ஒன்றிணைச்சு எல்லா ரேஸையும் குவிக்கிறாங்க. குவிஞ்சதுனால இந்த பேப்பர் எரிய ஆரம்பிக்குது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், மேக்னிஃபையிங் கிளாஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். குவி லென்ஸ் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூத கண்ணாடி. மைக்ரோஸ்கோப்ல இதே ப்ராப்பர்ட்டி தான். அந்த லைட்டை என்ன பண்ணும்? வெளியில இருந்து வர லைட்டை நம்ம ஆப்டிக்கல் லென்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த லைட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாதான், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மேல பட்டாதான் நம்மளால மைக்ரோ ஆர்கானிசம் விசிபிள் பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்ப மைக்ரோஸ்கோப்லயும் என்ன லென்ஸ் யூஸ் பண்றாங்க? குவி லென்ஸ். நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸ் ஃபார்ம் பை கான்வெக்ஸ் லென்ஸ் பார்க்கலாம். குவி லென்ஸ் எப்படி? கான்கேவ் மிரர், குழி ஆடி 6 இமேஜஸ் 6 இமேஜஸ் ஃபார்ம் பண்ணிச்சோ,
அதே மாதிரி இந்த குவி லென்ஸும் 6 கைண்ட் ஆஃப் இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இடத்துல நான் என்ன சொல்லிட்டேன், the rays are converging, light rays are converging, எல்லா ஒளி கதிர்களும் ஒன்றிணைக்கப்படுது அப்படின்னு சொல்றேன். அப்ப ஒன்றிணைக்கப்படுதுனாலே அங்க இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அந்த இமேஜ் எப்படி இருக்கு, ஒரு உண்மையான பிம்பமா இருக்கு, உண்மையான தலைகீழ் பிம்பமா இருக்கு. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ் ஃபார்ம் பண்ற 5 இமேஜஸ் என்னவா இருக்கு, உண்மையான பிம்பமா இருக்கு, ரியல் இன்வெர்டட் இமேஜா இருக்கு. அப்போ ஒரு இமேஜ் எப்படி இருக்கு, வர்ச்சுவலி எரெக்டா இருக்கு, மாய பிம்பமா இருக்கு, நேரா இருக்கு. அது எப்படி இருக்கு, ரொம்ப என்லார்ஜ்டா, மேக்னிஃபைடா, பெருசா தெரியுது. எப்போ ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அந்த குவியத்துக்கும் கோளக மையத்துக்கும் பாருங்க, 6th இமேஜ் பாருங்க, between position of the object, between center of curvature 2f னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேனா. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா என்ன, கோளக மையத்துக்கும் ஃபோக்கஸ்க்கும் குவியத்துக்கும் ஃபோக்கஸ்க்கும் கர்வேச்சருக்கும் F1க்கும் நடுவுல, between focus F1 and optical center தான் curvature, center of curvature. ஓகே, இது center of curvatureக்கும் லென்ஸோட சென்டர் தான் ஆப்டிக்கல் சென்டர். ஓகே, ஆப்டிக்கல் சென்டர் லென்ஸோட சென்டருக்கும் கோளக மையத்துக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல ஆப்ஜெக்ட் இருக்கு. எங்க இருக்கு, ஃபோக்கஸ்க்கும் கோளக மையத்துக்கும் நடுவுல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, குவியத்துக்கும் ஃபோக்கஸ்க்கும் கோளக மையத்துக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவுல ஆப்ஜெக்ட், நம்மளோட பொருளை வைக்கும் பொழுது நம்ம பொருள் வர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கு, அதாவது மாய பிம்பத்தை கொடுக்குது. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் குவி மையம் எப்போ மாய பிம்பத்தை, எங்க வந்து பொருள் இருக்கும் போது மாய பிம்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க என்ன எழுதணும், ஃபோக்கஸ்க்கும் அந்த கோளக மையத்திற்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல, தட் இஸ் ஃபோக்கஸ்க்கும் லென்ஸோட சென்டர் பாயிண்ட் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவுல பொருள் வைக்கும் போது அந்த இமேஜ் ஒரு பெரிய இமேஜாவும் மாய பிம்பமா வர்ச்சுவலி எரெக்டடாவும் இருக்கு அப்படின்றத நீங்க கிளியரா எழுதிருங்க. இததான் இங்க நம்ம பார்த்திருப்போம். பாருங்க, வர்ச்சுவலா இருக்கா, அதாவது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. நம்ம கேண்டிலோட சைஸை, கேண்டில் இங்க இருக்கும், கேண்டிலோட சைஸை விட இந்த கேண்டில் பாருங்க ரொம்ப மேக்னிஃபைடா தெரியுது. இந்த மாதிரி இருக்கிறது தான் வர்ச்சுவலி எரெக்ட் இமேஜ். பட் இங்க கேஸ் 2ல பாருங்க, ஒரு பின் பாயிண்ட், இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இப்படி தலைகீழையா தெரியுது. பின் பாயிண்ட் இன்வெர்டட் அப்படின்றது ரியல் இமேஜ். ஓகே, இப்போ நம்ம கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். கான்கேவ் லென்ஸ்னு சொல்லக்கூடிய குழி லென்ஸ் என்ன பண்ணுது, திசை திருப்புது, திசை திருப்பும் லென்ஸா இருக்கு, கதிர்களை திசை திருப்பி விடுது. பாருங்க, வர கதிர்களை நீ இந்த பக்கம் போன்னு சொல்லி திசை திருப்பி விடுது. யாரு, கான்கேவ் லென்ஸ். அதனால அத டைவர்ட் பண்ணி விடுறாங்க, டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கான்கேவ் லென்ஸையும் ஸ்பெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்றாங்க. ஸ்பெக்டக்கிள்ஸ், கண்ணாடி, நம்ம மூக்கு கண்ணாடிய ப்ரிப்பேர் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. பீப் ஹோல் அப்படின்றது நம்ம ஹோட்டல் ரூம்ஸ்லாம் பார்த்திருப்போம். கதவுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். இத வழியா பார்க்கும் போது வெளியில யார் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். இங்க ஆக்சுவலி என்னன்னா, கான்கேவ் லென்ஸோட யூஸும் இருக்கு, கான்வெக்ஸ் லென்ஸ், குவி லென்ஸ் 2 லென்ஸோட யூஸும் இருக்கு. இந்த கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணுவாங்க, டைவர்ஜ் பண்ணி விடுவாங்க. அப்ப வெளியில அந்த பர்சன் நிக்கிறாங்க, அந்த பர்சனுக்கு பின்னாடி நிறைய ஒளி கதிர்கள் இருக்கு இல்லையா, லைட் ரேஸ் இருக்கு.
இங்க அந்த பர்சன் நிக்கிறாங்க, இவங்க மேல பட்டு வர லைட் எல்லாமே என்ன பண்ணுது, இப்ப கான்கேவ் லென்ஸ் கொடுக்கிற ஒரு அப்பர்ச்சர் மூலியமா, ஒரு ஹோல் மூலியமா, ஒரு லைட்டா இருக்க ஒரு ஸ்லிட் மூலியமா உள்ள என்டர் ஆகுது. லைட் என்டர் ஆகி கான்வெக்ஸ் லென்ஸ்குள்ள என்டர் ஆகுது. இந்த குவியாடி என்ன பண்ணும், குவிக்குமா? இந்த லென்ஸ் என்ன பண்ணுது, குவிக்குது, லைட் ரேஸ குவிக்குது. இது நம்ம ஐக்குள்ள என்டர் ஆகுது. ஐல என்டர் ஆகி நம்ம அதுல பார்க்கும் போது அந்த பர்சன், வெளியில் நிக்கிற பர்சன் என்ன பண்ணுவாங்க, அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம உள்ள எட்டி பார்க்குறோம் இல்லையா, அந்த லென்ஸ்குள்ள நிக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா பாருங்க, கான்வெக்ஸ் லென்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் a minute, எஸ், கான்வெக்ஸ் லென்ஸ்ல பாருங்க உங்களுக்கு இமேஜஸ் எங்க நல்ல diminished and virtual and enlarged image இந்த 6th ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இது எப்படி நமக்கு கன்வர்ஜ் பண்ணி கொடுக்குது பாருங்க கான்வெக்ஸ் லென்ஸ். அதனாலதான், அதாவது வர்ச்சுவல் எரெக்ட் என்லார்ஜ்டு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்றாங்க, குவிச்சு நமக்கு என்லார்ஜான இமேஜை இங்க கொடுக்குறாங்க. கான்கேவ் லென்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, வர்ற லைட்டை எல்லாத்தையும் டைவர்ஜ் பண்ண வேண்டியது, அதாவது திசை திருப்பி எல்லாத்தையும் கான்வெக்ஸ் லென்ஸ் கிட்ட போய் கொடுக்குறாங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் குவிச்சு நம்ம கண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ பீப் ஹோல்ஸ்ல என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பீப் ஹோல்ஸ்ல 2 லென்ஸோட யூஸ்மே இருக்கும். ஆனா மேஜரா நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு தான் எழுதணும். பீப் ஹோல்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 லென்ஸோட யூசேஜுமே இருக்கும். பட் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட், கான்கேவ் லென்ஸ் என்ன இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்? இந்த இடத்துல ஒன்றிணைவே நடக்கவே இல்லை. ஒன்றிணைக்கும் லென்ஸே இது கிடையாது. ஒன்றிணைக்கும் லென்ஸே இது கிடையாது. கான்கேவ் லென்ஸ் என்னது, ஒரு டைவர்ஜிங் லென்ஸ், திசை திருப்பும் லென்ஸ். அப்போ இமேஜ் அங்க என்ன ஃபார்ம் ஆகும்? கண்டிப்பா ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. வர்ச்சுவல் எரெக்ட் தான் ஃபார்ம் ஆகுது. வர்ச்சுவல், அதாவது மாய பிம்பம் தான் கான்கேவ் லென்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஆனா அந்த இமேஜ் எப்படி இருக்குமா, டிமினிஷ்டாவும் பின் பாயிண்ட் இமேஜாவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மங்கலான இமேஜஸா கிடைக்குது கான்கேவ் லென்ஸ் ஃபார்ம் பண்ற இமேஜஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல கூட கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபார்ம் பண்ற ஒரு இமேஜ், பின் பாயிண்ட் இமேஜ் எல்லாம் படிச்சோம்ல, அந்த மாதிரி. ஓகே, இப்போ லென்ஸ் ஃபார்முலாவை படிச்சிருவோம். எப்படி மிரர் ஃபார்முலா படிச்சோம்? மிரர் ஃபார்முலா என்ன அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கோங்க. அண்ட் மிரர் ஃபார்முலா என்ன? 1 by f focal length is equal to 1 by u plus 1 by v. u அப்படின்றது பொருள் இருக்கக்கூடிய தொலைவு, v அப்படின்றது அந்த பிம்பத்தோட தொலைவு, f அப்படின்றது focal length குவிய தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. focal length, object length and அதாவது length of the object, length of the image from the pole. ஓகே, அதே மாதிரி லென்ஸோட ஃபார்முலா என்ன? இது மிரர் ஃபார்முலா. நான் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இந்த மிரர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா வச்சு நான் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ப்ளீஸ் ரிமெம்பர் இட். இது மிரர் ஃபார்முலா. லென்ஸ் ஃபார்முலா என்னன்னா 1 by f is equal to 1 by u minus 1 by v. இதுல u அப்படின்றது பொருளின் தொலைவு, f அப்படின்றது குவிய தொலைவு, பிம்பத்தின் தொலைவு v. சேம் அதே தான். அப்போ u ஓட வேல்யூ கொடுத்துட்டு v ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா, f ஓட வேல்யூ கொடுத்துட்டு u ஓட வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இது எதுக்காக லென்ஸ் ஃபார்முலா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லென்ஸ் சமன்பாடும் மிரர் கண்ணாடி சமன்பாடும், அதாவது ஆடியின் சமன்பாடும் எதுக்கு அப்படின்றது என்னன்னா, நம்மளோட அந்த லென்ஸ் இல்ல அந்த ஆடியில இருந்து இமேஜ் எவ்வளவு தூரத்துல ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, இல்ல அந்த ஆடியில இருந்து பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு பூத கண்ணாடி எடுத்துக்குவோம்.
அங்க இருக்கக்கூடிய நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பொருள் ரொம்ப பெருசா தெரியுது. அப்போ எந்த அளவுக்கு அந்த மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது, அந்த எந்த அளவுக்கு அந்த உருவம் வந்து பெருசா தெரியுது, உருப்பெருக்கம்னு சொல்றாங்க பாருங்க, உருவம் பெருசா தெரியுது அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். M is equal to magnification is equal to H dash by H is equal to V by U. அதாவது பிம்பத்தின் உயரம் டிவைடட் பை பொருளின் உயரம். அதாவது இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருள் நிக்குது, அதோட மிரர்ல வந்து அந்த இமேஜ் வந்து மேக்னிஃபை ஆகி தெரியுது அப்படின்னா இதோட உயரம் அந்த லென்ஸ்ல இருக்கக்கூடிய பொருளோட உயரம், பிம்பத்தோட உயரம். இது பொருளோட உயரம், பிம்பத்தோட உயரம். அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்னிஃபிகேஷன் தெரிஞ்சிடும். V by U நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இமேஜ், ஹைட் ஆஃப் தி இமேஜ், U அப்படின்றது ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு லென்ஸ் அப்படின்றது மேஜரா ஸ்பெக்ஸ் டிசைன் பண்ண ஐ டிஃபெக்ட்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு லென்ஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ பவர் அப்படின்றது 1/f. ஓகே, அதோட ஃபார்முலா 1/f. அப்போ ஒரு லென்ஸோட திறனை நம்ம பவரை இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாம். அப்போ அந்த ஐ டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம 1 கான்கேவ் லென்ஸை, குவி லென்ஸை யூஸ் பண்ணலாம், இல்ல குழி லென்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போ f அப்படின்றது எந்த இடத்துல பிம்பம் தெரியுதோ அதோட தொலைவு, அந்த லென்ஸ்ல இருந்து பிம்பம் தெரியக்கூடிய தொலைவு. ஓகே, இது SI அலகு, இது லென்ஸோட திறனோட SI அலகு வந்து டயாப்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் பவர், இந்த கால்குலேட் பண்ணி கிடைக்கிற பவர் பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அங்க கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் ஆயிருக்கிறதா அர்த்தம். இல்ல நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அங்க கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதா அர்த்தம். அப்போ இது ஒரே ஒரு லென்ஸோட ஃபார்முலா. அந்த மாதிரி சப்போஸ் நமக்கு வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு -12 வரைக்கும்லாம் பவர் இருந்திருக்கு, -5 வரைக்கும், -6 வரைக்கும்லாம் பவர் ஒவ்வொருத்தர் இருக்கும். அப்போ -1க்கு ஒரு லென்ஸ் போடுவாங்க, -2க்கு ஒரு லென்ஸ், -3க்கு ஒரு லென்ஸ், -4க்கு ஒரு லென்ஸ், -5க்கு ஒரு லென்ஸ். இதனாலதான் அவங்களோட லென்ஸை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்கா தெரியும். அப்ப இந்த டோட்டல் பவரை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா P1 + P2 + P3 and so on, எவ்வளோ லென்ஸ் அங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்றத பொறுத்து தான். So this is about an entire idea of lens அப்படின்ற சாப்டரை நம்ம கிளியரா படிச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஹியூமன் ஐயோட டிஃபெக்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you so much.